இது என்ன தெரியுமா? பூண்டு. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்சுலின். பார்த்துருக்கீங்களா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூண்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுச்சு. இந்த வீடியோக்கு கடைசியில் இந்த பூண்டு இந்த மாதிரி எப்படி வருதுன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன்? நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டா இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை, அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க, சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணும் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சரி தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால. சரியா? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், என்னாகும் தெரியுமா? சொல்லுங்க. இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் தான் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே கரெக்டாக புரியும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை கால் பண்ணி பேசுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.